ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஸோ கடுகு, கடலைப்பருப்பு நல்லா வந்து வதக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பீன்ஸ் வந்து இப்படி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், உப்பு, ஸோ மிளகாத்தூள், ஜஸ்ட் நம்ம இப்படி வதக்கிட்டோம். ஸோ நம்ம தண்ணி வந்து தேவையான தண்ணி ஸோ நல்லா வந்து வேகணும். ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி வந்து ஆட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து போட போகிறோம். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ நல்லா சுண்டிடணும். அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து கொதிக்கிட்டோம், நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது ராகி முத்திக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு நல்லா காயும். சரிங்க, ஆனியன், ஸோ டமாட்டா பியூரி வந்து ஆட் பண்ணணும். நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணணும். நல்லா வந்து வதக்கணும். ஸோ கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணணும். மூக்கல் வந்து ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றலாம். மூணு விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. ஸோ ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா ஸோ நல்லா காயணும். ஆயில் வந்து நல்லா காஞ்சி கடுகு, சீரகம், ஸோ வெந்தயம், ஸோ பெருங்காயம். நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா டமாட்டா பியூரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கணும். தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் புளி போடுற மாதிரி. நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு புளி தண்ணி வந்து கரைச்சி விட்டுக்கணும். இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ ஃபிஷ் கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து திக்னஸ் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து குழம்பு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.